டென்சிக்கா நான் அங்கே நிற்கிறேன். தேங்காய் பிட்டோவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வணக்கம் டென்சிக்கா நான் அங்கே நிற்கிறேன்டா எங்கடா விட்டா தான் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா தேங்காய் பூ டொவி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்கு போவோம். சரி நாங்கள் வீடியோக்கு வந்துட்டோம். தேங்காய் பூ டொவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு தேங்காய் துருவி நாங்கள் வச்சிருக்கிறோம். அதோட வந்து அந்த கரலுகள் இருந்தால் கலர்கள் மாறிடும். அதுக்காக நாங்கள் இங்கே பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெள்ளைப்பூ எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்த வந்து ஏலக்காய் பை தான் வேண்டினாங்கள். அதுக்குள்ள ஒரு 7-8 ஏலக்காய் கிட்ட வெறும் வறுத்து இடித்து வச்சிருக்கு. இது வந்து 1/4 கிலோ சீனி. சரி நாங்கள் இனி அடுப்பை மூட்டுவோம். அடுப்பு மூட்டியாச்சு. நாங்கள் சட்டியை தூக்கி வைப்போம். சட்டியை வச்சு என்ன செய்ய போறீங்க? சீனி பானி காய்ச்ச போகிறோம். இங்கே பாருங்கோ இவ்வளோ தண்ணியும் காணும். தண்ணியை நீ கொதிக்கணும்? இல்லை இல்லை, இங்கே பாருங்கோ சுவரை கொட்டுவோம். கரண்டியா பார்த்தீங்க? பானி நல்லா கட்டி வேணும். கொதிச்சோன்னா பார்ப்போம். இந்த பாருங்கோ பானி கொதிச்சு கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களோ, கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். இதுக்குள்ள நாங்கள் ஏலக்காயை போடுவோம். மறுத்து வச்சிருக்கிற ஏலக்காயை வாசத்துக்காக ஏலக்காய் வாசத்துக்காக போடுவோம். போட்டு குண்டிக்கொண்டே இருக்கும். கை விட்டா அதை அப்படியே பானி வந்து எரிஞ்சு. இதுக்குள்ள நாங்கள் கலர் சேர்ப்போம் கொஞ்சம். அப்போ கலர் டோவி இப்போ போட்ட முடியுமா கலர்? இது பாருங்க ஒரு சொட்டு கூட காணும். அந்த டொலியெல்லாம் கடையில் கூட விற்கிறோம். என்ன தேங்காய் டொலியை இது பாருங்க நல்ல பதமாக வந்துட்டு நாங்கள் இனி தேங்காய் பூவை போட்டு கிண்டுவோம். கைவிடாம இந்த கலருக்கு வருது. பார்த்தா அப்படியே கேசரி மாதிரியே விடாது. அப்படியே கிண்டி கொண்டு 2 நிமிஷம் மட்டும் கிண்டோணும். பாருங்க இந்த பழம் சரியா வந்துடுது. ஏற்கனவே நாங்கள் சட்டைக்கு எல்லாம் வச்சிருக்கிறோம். பாருங்க தப்பையாச்சு 2 மணித்தியால மாறட்டும்.
யாருங்கோ காமனத்துக்காக தான் நாங்கள் ஆற விட்டு நாங்கள் சூட்டோட வெட்டினா தான் வெட்டுப்படும். கோடு கீறி போட்டு விட்டாப்பே இந்த புறா எடுக்கலை. சுரச்சோட இருக்கிறபடியா கொஞ்சம் ஒட்டுது என்ன ஓ காஞ்சா தண்டை வாழில் உடஞ்சி வருமே. வெட்டினோட பாபு பாருங்கோ ரோலே தேங்காய் பிட்டோவி நாங்கள் வெட்டி எல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த சைட்டில் வர்ற இதுகள் வந்து பாருங்கோ உருண்டையாக வச்சுக்கூடாது, பேஸ்ட் ஆக்கப்படான்ட்டு உருண்டையாக வச்சிருக்கு. அதோட வந்து நாங்கள் வெட்டுறதுக்கு வந்து காட்டையில ஏனெண்டா நல்லா இருண்டும் போட்டுது, நேரம் காணாது. அப்போ நாங்கள் மழை மழண்டு செய்துட்டோமே நவுட்டு வெட்டுறது காட்டினாங்க கிளப்புற காட்டில். ஓ கிளப்புற காட்டையில வெட்டினது காட்டுனாங்க. அப்போ கிளப்பின காட்டையில் சரி நீங்கள் இந்த வீடியோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.